ரேவதி வந்து ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டுட்டு வராங்க. சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் சேர்ந்து. இந்த பக்கத்தில் வந்து கார்த்திக் வந்து கால் பண்ணுறாங்க. ரோஹிணிக்கிட்ட வந்து இப்படி சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து நம்ம ஸ்னேகாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பேசுனதும், என்னம்மா இப்போ தான் வந்து ரேவதி வந்து கனடா வரதுனால தான் இந்த ஆண்டியோட ஞாபகமே வருதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஸ்னேகா கேட்குறாங்க. அப்படி ஒன்றும் இல்லை ஆண்டி, இங்கே இருக்க ப்ராப்ளம் தான் தெரியும்ல உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. எல்லாம் எனக்கு தெரியும், ரேவதியை பற்றி நீ வந்து ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு 6 மாதத்துக்கு ரேவதி வந்து நான் வந்து இங்கேயே வச்சுக்கிறேன். சாமுண்டீஸ்வரி சொன்ன மாதிரியே அந்த கார்த்திகோட ப்ராப்ளத்தில் சால்வ் பண்ணட்டும். இங்கேருந்து வரும்போது ரேவதி கார்த்திகை பற்றி எந்த நினைப்பும் இல்லாமல் கார்த்திகை வெறுத்து போய் தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஆண்டி அப்படி என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லி பாஸ்போர்ட்டை வந்து கேன்சல் பண்ணி வச்சுருவேன். ஒரு 6 மாதத்துக்கு இழுத்தடிக்க வச்சேன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்களும் சரி ஆண்டி நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரோகிணி கால் கட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. கார்த்திகை உடனே கிளம்பி வந்து ரேவதியை பார்க்க போகிறாங்க. போயிட்டுருக்கும்போது கார் வந்துட்டு போலீஸெல்லாம் வந்து அங்கே எல்லா காரையும் நிறுத்தி வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஒரு கான்ஸ்டபிள் வந்துட்டு காரை நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. நான் அவசரமான வேலையாக போயிட்டுருக்க சொல்லி கார்த்திக் சொல்கிறாங்க. என்ன அதெல்லாம் இருக்கட்டும், சரி நீ வந்துட்டு ப்ரூஃப் எல்லாம் காமிச்சிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு கார்த்திக்கும் இறங்கி வந்துட்டு போலீஸ்கிட்ட வந்து காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்திக் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. இந்த பக்கத்தில் எனக்கு என்னவோ வந்து ரேவதியை பார்த்தா கார்த்திக்கிட்ட எப்படியாச்சும் பேச ட்ரை பண்ணிடுவாள்னு சொல்லி தோணுது. ஃப்ளைட்டுக்கு வேறு இன்னும் 1 ஹவர் லேட் ஆகும்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாம் வந்து ரேவதி கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சந்திராவும் சாமுண்டீஸ்வரி பேசிக்கிறாங்க. அப்புறம் இல்லை எனக்கு வந்துட்டு டவுட்டாக இருக்குது, இவ ரேவதி வந்து அந்த பரமேஸ்வரிக்கு கால் பண்ணியாவது கார்த்திக்கிட்ட பேசிடுவான்னு சொல்லி சந்திரா சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லி கேட்கும்போது, நீ வந்து ரேவதியை கூப்பிட்டுட்டு அந்த பக்கமாக போ, நான் வந்து ரேவதி பேக்லேருந்து மொபைல் எடுத்து சிம்மை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சிடுறேன். அவளுக்கு எந்த டவரும் கிடைக்கக்கூடாது, சிம் வந்து ஸ்பாயில் ஆயிரும், அப்புறம் நம்பரே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்து சாமுண்டீஸ்வரி வந்துட்டு ரேவதியை கூப்பிட்டு, வா நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம், இன்னும் 1 ஹவர் லேட் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரேவதியும் போயிடுறாங்க. இங்கே வந்து சந்திரா வந்துட்டு மொபைல் எடுத்து சிம் எடுத்து ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சுறாங்க. ஒரு பக்கத்தில் ரோஹிணி வந்துட்டு ரேவதியும் சாமுண்டீஸ்வரியும் இருக்கும்போது வந்து சாமுண்டீஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க. அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு தான் பண்ணுறீங்களாம்மா? ரேவதி வந்துட்டு கார்த்திக் மேலே எவ்வளோ ஆசையாக இருக்கா, நீங்கள் ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு பேசாமல் நான் வந்துட்டு நீங்களும் நினைக்கிற மாதிரி அந்த கார்த்திக்கை வந்துட்டு இந்த வீட்டு மாப்பிள்ளையை வர விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நீ வந்து ரேவதிக்கிட்ட ஃபோனை கொடுமான்னு சொல்லிட்டு வந்துட்டு ரோஹிணி சொல்லவும், நீ ரேவதிக்கிட்ட என்ன பேசுவே எனக்கு தெரியும், நீ ஃபோனை வையின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்துட்டு சந்திரா இருக்கிற இடத்துக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் ரேவதி வந்துட்டு மொபைல் எடுத்து பார்க்குறாங்க. மாமாக்கிட்ட எப்படியாச்சும் பேசுகிறேன்னு சொல்லிட்டு டவர் இல்லை. அப்போ வந்து டவர் இல்லையே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ண சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து மொபைல் கேட்குறாங்க. அர்ஜென்ட்டாக ஒரு கால் மட்டும் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் மொபைல் கொடுக்குறாங்க. இவங்க வந்துட்டு ட்ரை பண்ணுறாங்க. பார்த்தா மொபைல் வந்து காரில் இருக்குது. கார்த்திக் ஃபோன் ரிங் ஆகுது. கார்த்திக்கு வந்துட்டு அவங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கனால அவங்களுக்கு தெரியல. அப்புறம் வந்துட்டு இந்த பக்கத்தில் என்ன ரொம்ப நேரம் ஆச்சுன்னு அவன் மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி சந்திரா வந்துட்டு ஒரு பக்கம் வராங்க. இந்த பக்கத்தில் வந்தால் அதை சந்திராவை வந்துட்டு ரேவதி பார்க்குறாங்க. பார்த்துட்டு மொபைலை வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்டே கொடுத்துட்டு போயிடுறாங்க. எங்கே போனேன் ஏன் இவ்வளோ நேரம் சொல்லி கேட்கும்போது, இல்லை ரெஸ்ட் ரூமில் ஒரு பாட்டி மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லி ரேவதி சமாளிக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு சாமுண்டீஸ்வரி பக்கத்தில் வராங்க. உடனே ஏன் ரேவதி இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா என் ஃப்ரெண்டு ஒருத்தங்களை பார்த்தேன், அதான் பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. உடனே சந்திரா அப்படியே யோசிக்கிறாங்க. நம்மக்கிட்ட வேறு ரீசன் சொன்னால் இப்போ வேறு ரீசன் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நான் அர்ஜென்ட்டாக வந்துட்டு ஒருத்தங்களை மீட் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட் வரைக்கும் போகணும், சீக்கிரமாக செக் பண்ணிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, உங்களோட ப்ரூஃப்லாம் கரெக்டாக இருக்குது, நீங்கள் போகலாம் சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இந்த பக்கத்தில் நம்ம கார்த்திக் வந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அப்போ மொபைலை பார்க்குறாங்க. மொபைலை பார்த்துட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. யாருன்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் தான் கூப்பிட்டுருந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் நான் கூப்பிடல, ஒரு பொண்ணு ஃபோன் வந்து வாங்கி கூப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் கொடுங்களேன், நான் அந்த பொண்ணுக்கிட்ட நான் கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பேசியே ஆகணும்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் கொடுங்க, அந்த பொண்ணு கனடா போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அது அவங்களும் வந்துட்டு ரேவதியை தேடுறாங்க. இவங்க வந்து ஃப்ளைட் ஏற போகும்போது வந்துட்டு ஒருத்தவங்க காலில் வந்து இடிச்சிடுறாங்க. ரேவதி காலில் வந்து ப்ளட்டு வருது. உடனே அந்த லேடி சொல்கிறாங்க, ஆரம்பமே வந்துட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் அபசகுணமாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க. உடனே ரேவதியும் வந்துட்டு ஆமாம்மா எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு போகிற நேரத்தில் என்ன சொல்லிகிட்டு இருக்க சொல்லிட்டு வந்துட்டு சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் சேர்ந்து ரேவதியை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.